வணக்கம். செல்வகுமாரின் 2024 செப்டம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: ஏற்கனவே டெல்லி, உத்தரகாண்ட், பஞ்சாப், சண்டிகர், ராஜஸ்தான் பகுதிகளுக்கு அதீத கனமழை பொழிவை கொடுத்த நிகழ்வு செயலிழந்து கொண்டிருக்கிறது. நாம் இது ஏற்கனவே டெல்லிக்கும் உத்தரகாண்டுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருந்த நிலையில் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியிலிருந்து மூத்த குடிமக்கள் உத்தரகாண்ட் பகுதிக்கு சுற்றுலா சென்று சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வானிலை தெளிவடைந்து வருகிறது. கண்டிப்பாக விரைவில் மீட்கப்படுவார்கள். இது ஏற்கனவே நாம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கு ஏற்கனவே வெள்ளை எச்சரிக்கை கொடுத்த பிறகு அடுத்த நிகழ்வையும் அது டெல்லி வரைக்கும் போகும் என்று சொல்லியிருந்தோம். அது உத்தரகாண்ட் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்திருந்த நிலையில் அது கொடுத்து விலகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் உத்தரகாண்ட் பகுதியில் மழை இல்லைன்னா கூட சிம்லா, பானிபட், அதாவது டெல்லிக்கு வடக்கே மீரட், சிம்லா இடைப்பட்ட பகுதி நல்ல மழை பொழிவு, இடிமழை பொழிவு பொழிந்து வருகிறது. சண்டிகர், பாட்டியாலா போன்ற பகுதிகள் இது நாளை விலகிவிடும். அதனால் நாளையிலிருந்து அந்த பகுதிக்கு மீட்பு பணி என்பது தொடங்குவதற்கு சாதகமாக அமையும். அடுத்தபடியாக மேற்கு வங்கம் வந்த அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து சீன கடந்து, வியட்நாம் கடந்து, மியான்மர் கடந்து, வடகிழக்கு மாநிலங்களுக்கு நுழைந்து வங்கதேசம் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து தற்பொழுது மேற்கு வங்க பகுதியிலிருந்து பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு பாட்னா, ராஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு, ராய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. பாட்னாவிற்கு கனமழை பொழிவை இன்று இரவில் இருந்து கொடுக்க இருக்கிறது. நாளை அதிகாலையிலிருந்து பாட்னாவிற்கும் அப்படியே ராய்ப்பூருக்கும் மழை பொழிவை கொடுக்க தொடங்கி அப்படியே நாக்பூருக்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது மகாராஷ்டிராவோட வடக்கு ஓரம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் பகுதிகளுக்கு மிக கனமழை பொழிவை கொடுக்க தொடங்கி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மீண்டும் அலகாபாத், ஜபல்பூர், அப்படியே ராய்ப்பூர் இடைப்பட்ட பகுதியெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த இருக்கிறது. அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கரோட வடக்கு பகுதி, மத்திய பிரதேசம் பகுதி, பிறகு ஜபல்பூர் மற்றும் ஜான்சி, கான்பூர் வழியாக, ஆக்ரா வழியாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து அறிவிக்கப்பட்ட இடமெல்லாம் வெள்ளப்பெருக்கை கொடுத்து கொண்டு ஆக்ரா, ஜான்சி மற்றும் ஜபல்பூர், போபாலுக்கு வடக்கு புறம், போபால், டெல்லி இடைப்பட்ட பகுதியில் அதீத கனமழை பொழிவை கொடுத்து கொண்டே அது டெல்லிக்கும் வரக்கூடிய 18ஆம் தேதி தெற்கு டெல்லிக்கே மழைப்பொழிவு கொடுக்க சாதகம் தெரிகிறது. அது ஜெய்ப்பூர், அப்படியே ஜோத்பூர் வரைக்கும் மிக கனமழை பெய்ய கொடுத்து ஜோத்பூர் நுழைஞ்சதும், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் போனதும் அது செயலிழந்து விடும். எப்போ செயலிழக்கும்னா 19ஆம் தேதி. இந்த நிகழ்வு செயலிழந்தாதாங்க புதிய நிகழ்வு வங்கக்கடலே உருவாகும். காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது. இந்த நிகழ்வு செயலிழந்தாதான் தமிழ்நாட்டில் வெப்பமும் தனியும், காற்று திசை மாறி இருக்கிறது. தென்மேற்கு பருவ காற்றும் வங்கக்கடல் நோக்கி திரும்பும். ஆக இது 19ஆம் தேதி தான் செயலிழக்கும். அப்போ 20ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடல் நோக்கி மேற்கு காற்று திரும்பும். அந்தமான் வடக்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாக போகிறது. அது மத்திய வங்கக்கடலில் தீவிரமடைந்து 21, 22, 23 தேதிகளிலே ஆந்திர பிரதேசத்துக்கு நெருக்கமாக வளிமண்டல சுழற்சியாக அமைத்து 25, 26 ஒரு தாழ்வு நிலையாகி 27, 28 தாழ்வு மண்டலமாகி பகுதியாகி அப்புறம் வெல்மார்க் லோ பிரஷர் ஆகி மண்டலமாக போகிறது. 28ஆம் தேதி அது புயலாக கூட மாறலாம். கண்டிப்பாக 28, 29, 30 இந்த 3 நாளில் ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் அமைய இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து
அக்டோபர் 1, 2, 3, 4, 5 தேதிகளில் அடுத்த நிகழ்வு வந்து ஆந்திர பிரதேசத்தில் அமைய இருக்கிறது. ஆக 28 செப்டம்பர் 28 அக்டோபர் 5க்குள் 2 நிகழ்வுகள். இதனால படிப்படியாக 24ஆம் தேதிக்கு பிறகு வெப்பம் நிச்சயமாக முற்றிலுமாக குறைஞ்சிடும். இருந்தாலும் இந்த அனல் என்பது குறைந்து ஓரளவுக்கு வெப்பம் இருக்கும். மழை பெய்யும் வரைக்கும் வெப்பம் இருக்கும், அனல் வெப்பம் குறையும். ரொம்ப கோடை போல இருக்கிறது. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு சூரியன் வந்திருக்கிற காரணத்தினால குத்துக்கதிர், தென்மேற்கு பருவக்காற்று எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் நுழையலையோ அப்பெல்லாம் வெயில் கூடுதலாக தெரியும். எப்போ, அதாவது ஏப்ரல் மேல தமிழ்நாட்டின் சூரிய குத்துக்கதிர் விழுந்து அடுத்த குத்துக்கதிர் ஆகஸ்ட் செப்டம்பரில் விடும். ஆகஸ்ட் 31 விழுந்து செப்டம்பரில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு போகும். 21ஆம் தேதி செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடையும். அது வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆக செப்டம்பர் 21க்கு பிறகு வெப்பம் குறையும், தென்மேற்கு பருவக்காற்று திரும்பும். அதற்கு பிறகு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாக தொடங்கும். அதனால 21ஆம் தேதிக்கு மேலே வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடங்கும். இப்போ இன்றைக்கு நேற்றைக்கு எதிர்பார்த்த மழைப்பொழிவு கூட பெரிதாக இல்லை. நேற்றைக்கு கூட 3 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யல. இன்றைக்கும் ஆங்காங்கே இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு ஓரிரு சென்டிமீட்டர் கூட கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆக இந்த மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதன்கிழமை ஒரு மழை தெரியுது, பெரிதாக இல்லை. 21ஆம் தேதிக்கு பிறகுதான் புதிய நிகழ்வு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சியாக உருவாகும் பொழுது வடமேற்கு காற்று தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது வடமேற்கு காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் வட உள் மாவட்டங்களில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு 22ஆம் தேதியிலிருந்து மழை தொடங்கும். அதே நேரத்தில் 22ஆம் தேதியே எல்லாரும் கூட்டிடாதுங்க. 22ஆம் தேதி ஆங்காங்கே வட உள் மாவட்டங்களில் தொடங்கும். 23ஆம் தேதி கொஞ்சம் கூடும். 24ஆம் தேதி 25ஆம் தேதி கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கூடி அப்புறம் படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கெல்லாம் படிப்படியாக கூடி 26, 27 இன்னும் கொஞ்சம் நல்லா கூடி 28 பரவலான மழை பொழிவே கிடைத்துவிடும். நாம மழை பொழிவு, பரவலான மழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை தீவிரம் கேரளா கர்நாடகாவில், தென்மேற்கு பருவமழை தீவிரம் ஆந்திராவில், தென்மேற்கு பருவமழை தீவிரம் தெலுங்கானாவில், தென்மேற்கு பருவமழை தீவிரம் ஆந்திராவில் அடுத்தடுத்த 2 வலுவான நிகழ்வு உருவாக போகிறது. இவையெல்லாம் செப்டம்பர் 28 அக்டோபர் 5 வரைக்கும், 6 9 வரைக்கும் நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும், வந்து கொண்டிருக்கும். அக்டோபர் 10 அடுத்த நிகழ்வு 13ஆம் தேதி வரை. அக்டோபர் 14, 15 வளிமண்டல சுழற்சி மழை. அக்டோபர் 17, 18 வடகிழக்கு பருவமழை. அது அக்டோபர் 10 வந்துட்டாலே அப்புறம் வடகிழக்கு பருவமழையோடு அப்படியே இணைந்த மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கினோம். ஆக இப்போ இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து தான் பரவலான மழை. 21 வட உள் மாவட்டங்களில் கிடைக்கும். 22 இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும், 25, 26 இன்னும் கொஞ்சம் நல்லா பரவலாகும். 28 தான் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்க தொடங்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக இந்த வெயில் தொடர்ந்து வீசும், இதே வெயில் வாட்டும், உங்களுக்கு விதைப்புக்கு மழை கிடைக்காம போய்விடுமோ, மழை பெய்யாதோ என்ற சந்தேகத்தை தயவு செய்து விட்டெறிந்து விடுங்கள். ஒரு வாரம் மட்டும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். வெப்பம் அதிகமாக இருந்தால் தாங்க கடல் வெப்பம் உயரும், வலுவான நிகழ்வுகள் வரும், மழை பொழிவு அதிகம் தரும். வடகிழக்கு பருவமழை பெய்யணும்னா நல்ல ஒரு வெப்பம் இப்பொழுது இருக்கணும். அதுக்கான சாதகம் கடல் வெப்பம்ல உயர்வுக்கு வெப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் சேர்த்து பொழியும். அதை முதல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இருக்கிற வெப்பமெல்லாம் மாறி மழையாக மாறிவிடும் அக்டோபரில், நவம்பர், டிசம்பரில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய 28 நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக 22 வட உள் மாவட்டங்களிலிருந்து, வடகடலோரத்திலிருந்து தொடங்கும். 27 பரவலாகிவிடும். அக்டோபர் 10 நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை போலவே பெய்யும். ஆனால் அக்டோபர் 17, 18 ஐப்பசி 1 தான் வடகிழக்கு பருவமழை என்றாலும் தென்மேற்கு பருவமழை 2 சுற்று 3 நிகழ்வுகளால் தீவிரம் இருக்கிறது 28 செப்டம்பரில் இருந்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல். மழை பொய்த்து விடுமோ என்ற சந்தேக பார்வையில நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. வேண்டவே வேண்டாம். இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம், அதிகபட்சமா 28ஆம் தேதி வரை பொறுத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள்லாம் முற்றிலுமாக தீர்ந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை வந்தால் ஒட்டுமொத்த அக்டோபர் 10ஆம் தேதி வந்தால் நீங்க உங்களுக்கு நம்பிக்கை முழுமையாக கிடைத்துவிடும். நவம்பர் 1 வந்துட்டாலே அவ்வளவுதான், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முழுமையாக 100% தீர்ந்துவிடும். ஆகவே நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு
திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.